நம்ம நாட்டோட அஸ்திவாரமே விவசாயிகள் தான். அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் பென்ஷன் வழங்குறாங்க. நீங்க ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 60 வயசுக்கு அப்புறம் மாசம் 3000 ரூபாய் வாழ்நாள் ஃபுல்லா இந்த பென்ஷன் அமௌண்ட் வரும். விவசாயிகளுக்கு இந்த பென்ஷனை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் தான் PM கிசான் மான்தன் யோஜனா. மாசம் வெறும் 55 ரூபாய் நீங்க எடுத்து வச்சா போதும். இந்த பென்ஷன் திட்டத்துக்கு கீழே உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா மாசம் பென்ஷன் அமௌண்ட் வரும். இந்த PM கிசான் மான்தன் யோஜனாவோட விவரங்கள் என்ன, இந்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, விவசாயம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமா அவங்க இந்த பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி பெறுறது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளவு நீங்க மாசம் பணம் கட்ட வேண்டியிருக்கும், உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும், இன்கேஸ் இந்த ஒரு ஸ்கீம்ல மாசம் பணம் கட்டிட்டு இருந்தவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த பணம் என்ன ஆகும் அப்படிங்கறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். PM கிசான் மான்தன் யோஜனா. இந்த ஒரு ஸ்கீமை இந்திய அரசாங்கம் 2019 கொண்டு வர்றாங்க. இது ஒரு முழுக்க ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் கிடைக்குது. இதுவே நம்ம ஒரு பிரைவேட் செக்டர்ல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி EPF அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு PF பணத்தை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா உருவாக்குறாங்க. அதை ரிட்டையர்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் சரி. ஆனா விவசாயிகள், நம்ம எல்லாத்தோட வயிற்று நிரப்புற விவசாயிகளுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது நம்ம பண்ணணுமே, அரசாங்க சைட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், பென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் இருக்கணும். அவங்களோட 60 வயசுக்கு அப்புறம் வாழ்வாதாரத்துல அட்லீஸ்ட் மாசமான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக விவசாயிகளின் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கும் மாதம் பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த PM கிசான் மான்தன் யோஜனாவை இந்திய அரசாங்கம் 2019 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது முழுக்க வாலண்டரி பேசிஸ் தான். இது எல்லா விவசாயிகளுக்கும் கம்பல்சரி கிடைக்குமா இல்ல இது மேண்டட்டரியா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த விவசாயிகளுக்கு இது வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களா வாலண்டியரா போய் இந்த ஸ்கீம்ல பங்கிட்டு மாசமானா இவ்வளவு அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதை கட்டி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அவங்க இது பண்ணிக்கலாம். பென்ஷன் வர மாதிரி இந்த ஸ்கீம்ல அவங்க என்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா இருக்கணும், நீங்க ஒரு விவசாயியா இருக்கணும், உங்களோட 18 இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. இது போக இன்னும் சில பல எலிஜிபிலிட்டி இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பாக்குறப்போ, நீங்க மாசம் 55 ரூபாயிலிருந்து உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பே பண்ணிட்டே வரணும் உங்களோட 60 வயசு வரைக்கும். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் பணம் பென்ஷனா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேரும். which is வருஷத்துக்கு 36,000 ரூபாய். அண்ட் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் மாசம் எடுத்து வைக்கிறீங்களோ அதே அளவுக்கான அமௌண்ட்டை அரசாங்கமும் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. இதுதான் அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன். சரி, மாசம் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசுக்கு தகுந்த மாதிரின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. இப்போ எந்த வயசுல இருக்கிறவங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்ப்போம். பாருங்க, நீங்க 18 வயசுல இந்த ஒரு ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மாதம் 55 ரூபாய் நீங்க எடுத்து வச்சா போதும். அதுவே 20 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 61 ரூபாய் மாதம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதுவே 25 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மாதம் 80 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அண்ட் 30 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மாதம் 110 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அண்ட் 35 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மாதம் 150 ரூபாய் வரைக்கும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கான ஒரு அந்த மாத அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ அதே அளவுக்கான அமௌண்ட்டை இந்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் உங்களோட 40 வயசுல நீங்க இதை என்ரோல் பண்றீங்க அப்படின்னா மாதம் 200 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும், நீங்க ஒரு விவசாயியா இருக்கணும், உங்களோட வயசு 18 இருந்து 40க்குள்ள இருக்கணும், உங்களுக்குன்னு 4 ஏக்கராவது லேண்ட் சொந்தமா இருக்கணும், அந்த நிலப்பத்திரத்துல உங்க பேர் இருக்கணும். இந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. நீங்க விவசாயியா இருந்தாலுமே நீங்க முக்கியமா சிறு குறு விவசாயியா இருக்கணும். அண்ட்
இப்போ யாரெல்லாம் இந்த ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடாது, அண்ட் நீங்க இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல மெம்பரா இருக்கக்கூடாது, அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இபிஎஃப்ஓ இருக்கு இல்லையா, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதுல மெம்பரா இருக்கக்கூடாது, அண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல மெம்பரா இருக்கக்கூடாது. அண்ட் இன்கேஸ் நீங்க இது எதுலயும் இல்லை, ஆனா இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம்ல பிஎம் ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனான்ற மாதிரி இதே மாதிரி இன்னொரு சிமிலர் ஸ்கீம் இருக்கு, அதுலயும் நான் என்ரோல் பண்ணியிருக்கேன், இதையும் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த ஒரு ஸ்கீம்ல நான் என்ரோல் பண்ணணும்னா என்கிட்ட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நான் தயாரா வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் பிரான்ச், அதெல்லாம், உங்களோட மொபைல் நம்பரு, முக்கியமா பேங்க் பாஸ்புக்கும் லேண்டோட ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சேவாமயம் சர்வீஸ் சென்டர் ஏதாவது இதுக்கு போய் நீங்க வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே நான் என்ரோல் பண்ணணும்னு சொல்லி இந்த சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா அவங்களே என்ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஒரு அமௌண்ட் ஆகியது மாதம் மாதம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது தானாவே டிடெக்ட் ஆகுற மாதிரி ஆட்டோ டெபிட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் நீங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா மாசம் 3000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே. ஆனா இப்ப நாங்க கணவன் மனைவி இருக்கோம், நாங்க விவசாயி தான், எங்களுக்கு ஒரு 30-35 வயசு ஆகுது, இப்ப நாங்க வந்து அதை பே பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இன்கேஸ் எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க 60 வயசுக்குள்ளேயே தவறிடுறோம் அப்படின்னா அந்த பணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அந்த பணம் என்ன ஆகும், நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் என்ன பண்ணலாம்னா இந்த அமௌண்ட்டை அவர் பே பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்லையா, அந்த அமௌண்ட்டை இவங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவங்க பெற முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க தவறுனதுக்கு அப்புறம் இவங்க அந்த இதை கம்ப்ளீட்டா நிப்பாட்டி இனிமே அவங்க பே பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி எக்ஸிட் ஆயிக்கலாம். அவங்க பே பண்ண அமௌண்ட் வித் சம் இன்ட்ரெஸ்ட், வட்டியோட அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகே, இப்ப நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம், ஆனா நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ அப்போ நான் கட்டின பணம் எல்லாம் திருப்பி வருமானா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. வித் சம் கண்டிஷன்ஸ், நீங்க கட்டின எல்லா காசையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பிஎம் கிசானோட மான்தன் யோஜனா. ஸோ இந்த யோஜனா யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எதுவுமே இல்லை, அவங்க எதுலையுமே வந்து பெருசா முதலீடு செஞ்சு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு மாத வருமானம் வர மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணிக்கல, அவங்க வாழ்க்கையில் 60 வயசுக்கு அப்புறம் அவங்களையும் கவனிச்சுக்க பெருசா யாரும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு திட்டம் தான் இது. அது உங்களுக்கு சொந்தமா நிலம் இருந்தாதான் நீங்க இதுக்கு எலிஜிபிளே ஆவீங்க. அண்ட் இதை விட கொஞ்சம் ஒரு கன்வீனியன்டான ஆப்ஷன் என்னன்னா, மாதம் ஒரு 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்ல வந்து நீங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் மாதம் 3000 பெற முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் கம்பேர்ட் டு மற்ற விதமான இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நாட்டு விவசாயிகளுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிஎம் கிசான் மான்தன் யோஜனா எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இதுல பென்ஷன் பெற முடியும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, is மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.